டாக்டர் வணக்கம். டாக்டர், ஒரு பிரம்மாண்ட இயக்கமாக, ஒரு பிரம்மாண்ட கட்சியாக ஒரு 30% வாக்கு வங்கி எங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு விஜய் சொல்வதன் மூலம் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க அவர் முயற்சிக்கிறாரா, இல்ல அவரு ஒரு இல்யூஷன்ல அப்படி நம்பிக்கிட்டு இருக்காரா? சார், நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அது ஒரு இல்யூஷன் தான் சார். அப்படியா? ஆமா, அதாவது வந்து விஜய் சொன்னீங்களா? இல்ல, இட்ஸ் a illusion, it is a psychological illusion. ஓகே. அந்த illusion பேரு என்ன தெரியுங்களா? illusion of majority. ஓஹோ. எர்வின் காஃப்மன் தியரி. இது கைண்ட் ஆஃப் டிஸார்டர் டாக்டர். டிஸார்டர் இல்லங்க, இட் இஸ் a மேனேஜ்மெண்ட் தியரிங்க. எர்வின் காஃப்மன் அப்படின்னு ஒரு கைண்ட் ஆஃப் தியரி வந்து அதை சொல்லுது. எப்படின்னா, நான் விஜய் கட்சியை ஒரு விதத்துல பாராட்டுவேன் சார். வெரி குட். எப்படி அப்படின்னா, விஜய் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை வந்து நம்ம ஒரு சாதாரணமா எடுத்துட்டு போக முடியாது சார். எல்லா கட்சியும் பாக்குற மாதிரி விஜயத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஆர்டினரி ஸ்ட்ராட்டஜியா எடுத்துட்டு போக முடியாது. சரி. அப்படி ஆர்டினரி ஸ்ட்ராட்டஜியா எடுத்துட்டு போயிட்டோம்னா வீக் ஆயிடுவோம். ஓகே. அப்ப என்ன ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க பாத்தீங்கன்னா, விக்கிரவாண்டி தொகுதியில அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. என்ன அறிக்கை வெளியிடுறாரு? விக்கிரவாண்டி தொகுதியில ஒரு மீட்டிங் போடும்போது அவருடைய வாக்கு வங்கி ஒரு 6% 7% இருக்கலாம். சரி, அவ்வளவுதான் இருக்க முடியும். ஆனா அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை போடுறாரு. என்ன போடுறாருன்னா, ஃபைட் வந்து எனக்கும் தாவேக்காக்கும் டிஎம்கேக்கு தான் ஃபைட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கிறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, அதுக்கு மேல ஏடிஎம்கே ஒரு கிட்டத்தட்ட 27 வாக்கு வச்சிருக்குது. அதற்கு அடுத்து வந்து நாம் தமிழர் ஒரு 8% வாக்கு வச்சிருக்கிறாங்க. பிஜேபி ஒரு 3-4 வாக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜில இவர் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்றாரு. அப்ப இதை சாதாரணமா கடந்து போக முடியாது. ஒண்ணு. அதற்கு அடுத்து வரக்கூடிய எல்லா மீட்டிங்லையும் பார்த்து இப்ப கடைசி என்ன சொல்றாரு, எங்களுக்கு 30% வாக்கு வங்கின்னு ஒரு மெஜாரிட்டி சொல்றாரு. அப்ப 30% வாக்கு வங்கி அப்படின்னு சொன்னார்னா, எந்தவித பெரிய கட்சிக்கு இந்த வாக்கு இல்ல சார். ஓகே. ஏன்னா ஏடிஎம்கேக்கு 27 தான், டிஎம்கேக்கு 25. ஓகே. அப்போ மத்த கட்சிகளுக்கு எல்லாமே வந்து ஒத்தப்படையில தான் வாக்கு. அப்ப இவர் 30 சொல்றாரு அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. அதான் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க சைக்காலஜில, எர்வின் காஃப்மன் இல்லூஷன் ஆஃப் மெஜாரிட்டி. ஓகே. அப்ப ஒரு சின்ன குரூப், ஒரு மக்களை வச்சிருக்கிற குரூப், அது வந்து ஒரு மெஜாரிட்டியை வந்து மக்களை வந்து பிலீவ் பண்ண வைக்குது. என்ன பிலீவ் பண்ண வைக்குதுன்னா, நாங்க ஒரு குரூப் இருக்கு, எங்களுடைய கருத்து முக்கியமான கருத்து, நாங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறோம் அப்படின்னு அந்த பிலீவ் பண்ண வைக்கும் போது இட்ஸ் கிரியேட்ஸ் ஒன் எஃபெக்ட். திஸ் இஸ் கால்ட் தி பேண்ட் வேகன் எஃபெக்ட். ஓகே. அப்ப பேண்ட் வேகன் எஃபெக்ட் கிரியேட் ஆச்சுன்னா, மொமெண்டம் கிரியேட் ஆகும்போது மக்கள் எல்லாம் மெஜாரிட்டி என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் ஆட்சியை பிடிக்கும், இதுதான் சரியானது அப்படின்னு ஒரு இது வந்து இது பண்ணுவாங்க சார். ஓகே. அப்ப இந்த எஃபெக்ட் அவர் கொடுக்கிறார், அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஓகே, புரியுது. அப்போ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு. ஓகே. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்றாங்க. என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, எல்லாரும் கட்சி சொல்றாங்க, விஜய் நீங்க வெளியே வாங்க, விஜய் வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜய் வெளியே வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவர் வெளியே வரல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார், அவர் முகத்தை காட்டல. இட் இஸ் அனதர் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, மக்களுக்கு ஒரு கிரேவிங் வரும், விஜய பார்க்கணும், விஜய பார்க்கணும், விஜய பார்க்கணும். விஜய் வந்து ரோட்ல வந்து 4 மீட்டிங் அட்டன் பண்ணிட்டாரு வச்சுங்க, 4 மீட்டிங் அட்டன் பண்ணிட்டாரு, 4 போராட்டத்தை அட்டன் பண்ணிட்டாரு அப்படின்னா வாக்கு வங்கி சர்வன்னு கீழே போயிடும். ஓகே. ஏன்னா இது கன்சீலிங் எஃபெக்ட். இப்ப பாருங்க, வீட்டுல வந்து நீங்க ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அந்த கிஃப்ட் வந்து கையில மடக்கி வச்சுட்டு யாருக்கும், உங்க குழந்தைகளுக்கோ அப்பா அம்மா யாருக்கும் காட்டலன்னு வச்சுங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் அவருடைய கிரேவிங் அதிகமாயிடும். சரி. அப்ப கிரேவிங் அதிகமாக அது எப்படியாவது பார்க்கணும் 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 இருக்கும்போது அது ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். திஸ் இஸ் another strategy. அவர் வீட்டுக்கு அவர் தேர்தல் முடிகிற வரைக்கும் வெளியே வர மாட்டார் சார். கன்ஃபார்மா என்னுடைய கணக்கு சரியா இருந்துச்சுன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா தேர்தல் வர்ற வரைக்கும் அவர் வெளியே வர மாட்டார், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பார். ஏன்னா இட் இஸ் another strategy. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்போஸ் பண்ணும் மக்களுக்கு, இதான் ரொம்ப முக்கியம். ஓகே. அப்ப இட் இஸ் a kind of psychological strategy.
ஒரு 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 தாவேக்காங்கிற ஒரு குரூப் வந்து இது ஃபாலோ பண்ணுது. டாக்டர் என்னன்னா, தன்னை அவ்வளவு சாதாரணமாக பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 உருவகத்தை அவர் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. தொடர்ச்சியாக வந்தா தம் மேல இருக்கக்கூடிய இந்த கிரேஸ் போயிரும் அப்படிங்கிறதுக்காகவா சார் இது? ஒரு கண்டிப்பாங்க. சார் படிச்சிட்டு வரணும். ஒரே ஒரு நிமிஷம் ரூல்ஸ் முடிச்சிட்டு பாருங்க, நீங்க அடுத்து பேசுங்க ப்ளீஸ். டாக்டர் என்ன ஐயா என்ன சொல்றாரு? ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர் பத்தி பேசுறாரு. நான் செகண்ட் ரவுண்ட்ல வரேன் டாக்டர், நீங்க பேசி முடிச்சீங்க. நான் பேசி முடிச்சறேன். அப்ப இந்த கிரேஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணும் சார். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துல வந்து தாவேக்காதுல வந்து ஒரு டிஃபரெண்ட் யங் யூத்ஸ் வந்து இது கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதாவது காசு கொடுத்து ரீல்ஸ் போடுறது, காசு கொடுத்து மக்களை பண்றது, இந்த சோசியல் மீடியாவை கேப்சர் பண்றது, மற்றது எல்லாமே இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சோசியல் மீடியாவுடைய முழுக்க அவர்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கு. அப்ப அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க இந்த விதமான ஸ்ட்ராட்டஜி கொண்டு போறாங்க. இதுக்கு மேஜர் ஒர்க்கட்ல இது என்ன தெரியுமா? இது காத்தடைக்கப்பட்ட பலூன் சார். ஒரு சின்ன நீடில் பிரிக்கு போதும், அது உடஞ்சு தூள் ஆயிரும். அப்ப எப்பதான் நீடில் பிரிக்கு வருதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், ஓகே. தனக்கு இருக்கக்கூடிய பிரபல்யம், தன்னை கொண்டாடக்கூடிய ரசிகர்கள், தன்னை பார்ப்பதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளம் ரசிகர்கள் தன்னோட ஒரு போட்டோ எடுத்துட முடியுமா? கூட நின்று இல்லைனாலும் பரவாயில்ல, கூட்டத்துக்கு மத்தியில இருந்தாவது தூரத்துல விஜய் இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியால போட்டு விட முடியுமா? இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் வாக்கு வங்கியாக, வாக்கை சேகரிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக மாற்றக்கூடிய ஒரு காரியத்துல, ஒரு கேம்பெயினை அவர்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு வேலையில டிவிக்கு இறங்கியிருக்கா சார்? விஜய் இறங்கியிருக்காரா சார்? 100% அப்படித்தான் இறங்கியிருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஓகே. ஏன்னா அவங்களுடைய ஃபுல் கான்செப்ட்ல சோசியல் மீடியால ப்ரோமோட் பண்ணி சரி இளைஞர்களுடைய உணர்வுகளை தூண்டுது, அவ்வளவுதான். ஓகே. அந்த இளைஞர்களும் பாத்தீங்கன்னா ஒரு பாலிசி சம்பந்தமா, ஒரு கருத்தியல் சம்பந்தமா, இல்ல ஒரு போராட்டம் சம்பந்தமா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமா இந்த கட்சி நல்லது செய்யும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு கூட்டமே கூடல. அப்ப அது என்ன அப்படின்னா, அது ஒரு விதமான ஒரு கவர்ச்சி, தட் இஸ் கால்ட் இல்யூஷன் எஃபெக்ட். அதுலதான் அந்த மக்கள் எல்லாம் கூடுறாங்க, அந்த இளைஞர்கள் கூடுறாங்க. இத கூடுவதை வந்து என்ன பண்றாங்க, அங்க ஒரு டீமே, சைக்கலாஜிக்கல் டீமே ஒரு வேலை பண்ணுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஹைண்ட் தி ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீன் என்ன பண்ணுது, இந்த உணர்வுகளை வந்து என்ன பண்ணுது, அது வந்து ப்ரொடக்டிவா மாத்துது. அப்ப அது ப்ரொடக்டிவா மாத்தும் போது ஒரு மாஸ் எஃபெக்ட் கிரியேட் ஆகுது. அந்த மாஸ் எஃபெக்ட் இம்பாக்ட கொடுக்குது அப்படின்னு நினைக்குது. அப்ப இது என்ன அப்படின்னா, இந்த மாஸ் எஃபெக்ட், இந்த ப்ரொடக்டிவிட்டி, இந்த இல்யூஷனரி எஃபெக்ட் எல்லாம் ஒரு டிரான்சியன்ட் தான் சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும், சஸ்டெயின் ஆகாது. இது சஸ்டெயின் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு காலம் தான் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு வள்ளுவனுடைய ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்றேன். சரி. ஒருமையில் ஆமை போல இந்த இடங்கில் ஆற்றின் எளிமையும் ஏமாப்பு படைத்து என்று வள்ளுவன் சொல்லுகிறான். வள்ளுவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது எப்படி 5 அணங்கில், ஏதாவது கண், காது, செவி, மூக்கு, தோல் போன்ற உணர்வுகளை எல்லாம் அடக்கும் பொழுது அது வந்து அவனுடைய வாழ்க்கைக்கு நல்லது பயக்கும் என்கிற உணர்வு வரும். அப்ப உணர்வுகளை அடக்கி, தன்னுடைய எண்ணங்களை அடக்கி ஒருத்தர் செய்யும் பொழுது வெற்றி பெற்றவனாக மாறுவான் என்கிற உண்மை. அந்த உணர்வெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குதான்னு தான் தெரியல. அது வந்து அந்த உணர்வுகள் எல்லாம் இல்லாதனால, அது ஒரு டிரான்சியண்டா இருக்கிறதுனால, காற்றடைக்கப்பட்ட பலூன் போல எந்த நேரத்துல வெடிக்கலாம், அது எப்ப வெடிக்கிறதுன்னு தெரியல. ஓகே.